என்ன மிஸ் பண்ணியா ஸ்பைடி? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நம்ம ஸ்பைடர்மேன் படத்தை ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டாம் ஹாலண்டா ஒரு நேனோடெக் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கல் ஸ்பைடர்மேனை தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தடவை ஒரு மியூட்டன்ட்டான ஆர்கானிக் வெப் யூஸ் பண்ணுற ஒரு தாறுமாறான ஸ்பைடர்மேனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மியூட்டேஷன் எதனால் நடக்குது, என்ன ஆகுதுன்னு ஸ்பைடர்மேனுக்கே தெரியல. தேவையில்லாமல் பழி வாங்கன்னு ஸ்பைடர்மேன் ட்ரிகர் பண்ணிவிட்டு செம்மட்டி வாங்கல நம்ம ஸ்கார்பியோ. அந்த இன்சிடெண்ட்டில் தான் நமக்குள்ளே இப்படி ஒரு மியூட்டேஷன் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையே ஸ்பைடி கண்டுபிடிக்கிறான். இந்த மியூட்டேஷன் நடக்கும்போது தான் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஹல்க்கு மாதிரி அன்கண்ட்ரோலாக நடந்துக்கிறேன் நம்ம ஸ்பைடர்மேன். இது எந்த மாதிரி ப்ராப்ளம், நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோசம் தான் நம்ம ப்ரூஸ் பேனரை போய் பார்க்குறோம் ஸ்பைடி. ஆனால் ப்ரூஸ் பேனரை ஹல்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறாரு. நம்ம இத்தனை நாளாக மிஸ் பண்ண க்ரீன் ஹல்க்கை இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த தடவை ரொம்ப ஆக்ரோஷமாக அன்கண்ட்ரோலாக தான் அவரும் இருக்கார். இந்த படத்தில் ஹல்க்குக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு அட்டகாசமான ஃபைட் சீன் நடக்க போகுது. இந்த படத்தோட செகண்ட் ட்ரைலர் நமக்கு ஒரு புது எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட வில்லன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நோ வே ஹோமோட ஸ்பைடர்மேன் ட்ரியோவை விட நமக்கு இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிருக்கு. ஏன்னா ஸ்கார்பியோ ஒரு சாதாரண பழி வாங்குகிற வில்லன் தான். அதையும் தாண்டி ஹல்க் வெர்சஸ் ஸ்பைடர்மேனோட எக்ஸ்பெக்டேஷன் தான் நமக்கு ரொம்ப ஹைப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மியூட்டேஷனான ஸ்பைடர்மேனோட எவாலுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் தான் நம்மளை தூண்டுது. பட் இந்த படத்தில் பனிச்சரை பற்றி பேச தான் ஆகணும். ஏன்னா அவர் தான் எம்ஜேவை காப்பாற்ற ஸ்பைடிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மெயின் வில்லனால் எல்லாரோடைய மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் பனிச்சரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் ஸ்பைடிக்கு ஹெல்ப் பண்ண உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்தோட வில்லனுக்கு மைண்ட் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக வேறு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தோட வில்லனுக்கு என்ன மோட்டிவேஷன், இவன் எதை தேடி வந்திருக்கான் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் இவனால் எம்ஜேக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனா நல்லா தெரியுது. இதை காப்பாற்றுறது தான் நம்ம ஸ்பைடியோட வேலையை. பட் இந்த படத்தில் வர்ற அந்த நிஞ்சா ஃபைட்டர்ஸ் அவங்களுடைய மோட்டிவேஷன் என்ன, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக தெரியல. ஒருவேளை ஸ்பைடிக்கு நடக்கிற அந்த மியூட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் சொல்லிடுச்சுன்னு நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஒரு ஸ்பைடர்மேன் படமாக இல்லாமல் நமக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது. எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.